மேற்குவங்க பாஜக எம்எல்ஏவை நிதி ஆயோக் துணைத் தலைவராக நியமிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் துணைத் தலைவராக பதவி வகித்து வருபவரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் பாஜக எம்எல்ஏவை நிதி ஆயோக் துணைத் தலைவராக நியமிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது மேற்குவங்க பாஜக எம்எல்ஏவாக பதவி வகித்து வரும் அசோக் குமார் லகரியை துணைத் தலைவராக நியமிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த தேர்தலில் பாலூர்காட் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் தற்போதைய தேர்தலில் போட்டியிடவில்லை. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் லாபத்துக்காக பாஜக இந்த நியமனத்தை நடத்த உள்ளதாகவும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அசோக் குமார் லகரி உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். பாஜகவைச் சேர்ந்த கோபர்தன் தாஸ் என்ற மேற்குவங்க நபரை நிதி ஆயோக் உறுப்பினராக நியமிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசியல் லாபத்துக்காக இந்த 2 நியமனங்களும் நடத்தப்பட உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இவர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சியை சேர்ந்தவர் எப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் பொது நபராக செயல்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேற்குவங்க பாஜக எம்எல்ஏவை நிதி ஆயோக் துணைத் தலைவராக நியமிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் துணைத் தலைவராக பதவி வகித்து வருபவரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் பாஜக எம்எல்ஏவை நிதி ஆயோக் துணைத் தலைவராக நியமிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது மேற்குவங்க பாஜக எம்எல்ஏவாக பதவி வகித்து வரும் அசோக் குமார் லகரியை துணைத் தலைவராக நியமிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த தேர்தலில் பாலூர்காட் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் தற்போதைய தேர்தலில் போட்டியிடவில்லை. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் லாபத்துக்காக பாஜக இந்த நியமனத்தை நடத்த உள்ளதாகவும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அசோக் குமார் லகரி உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். பாஜகவைச் சேர்ந்த கோபர்தன் தாஸ் என்ற மேற்குவங்க நபரை நிதி ஆயோக் உறுப்பினராக நியமிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசியல் லாபத்துக்காக இந்த 2 நியமனங்களும் நடத்தப்பட உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இவர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சியை சேர்ந்தவர் எப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் பொது நபராக செயல்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது.